தமிழ்நாட்டில் ஆன்லைனில் பணம் செலுத்தி விளையாட 18 வயதுக்கு உட்பட்டவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, தமிழ்நாட்டில் ஆன்லைன் கேமிங் விளையாடுவதற்கான ஒரு திருத்தப்பட்ட விதிமுறைகளையும் ஒரு திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழக உள்துறை செயலகம் அதற்கான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டில் 18 வயதுக்குட்பட்டவர்கள் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடுவதற்கு தடை செய்யப்பட்டிருப்பதாக அந்த திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆன்லைன் கேமிங் மூலமாக 18 வயதிற்கு கீழ்பட்டவர் மட்டுமல்லாமல் ஆன்லைன்ல பணம் செலுத்தி விளையாடக்கூடிய இந்த விளையாட்டுகள், ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள் மூலமாக பலர் அதிகமான பணத்தை இழந்து அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு நிகழ்வு என்பது தமிழ்நாட்டில் சில நாட்களாகவே அதிகரித்து வரக்கூடிய நிலையில இதனை கட்டுப்படுத்துவதற்கான சட்டங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலையும் இந்த விதிமுறைகள்ல சற்று திருத்தம் மேற்கொண்டு முழுமையாக 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த ஆன்லைன் கேமிங் அந்த தளத்திற்குள் நுழைவதற்கே தடை செய்யப்படுவதாக தமிழக அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது. திருத்தப்பட்ட அந்த வழிகாட்டுதலின்படி ஆன்லைன் கேமிங்கில் பணம் சார்ந்த ஒரு விளையாட்டு என்பதால் அதுல ஏற்கனவே 2021 திருத்தப்பட்ட அந்த விதிகளின்படி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு எச்சரிக்கைகள் அதுல வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு வீரர் இந்த விளையாட்டுல ஈடுபடும் போது அவர் வெற்றி பெற்ற தொகை பணமாகவோ அல்லது பரிசு பொருளாகவோ வழங்கப்படும் போது அதற்குரிய விதிமுறைகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் கேமிங் ஆணையம் ஏற்கனவே ஓய்வு பெற்ற IAS அதிகாரி நசீமுதீன் தலைமையில ஆன்லைன் கேமிங் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டு இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் அந்த குழு கொடுத்த பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே இந்த விதிகளை திருத்தம் செய்திருப்பதாக உள்துறை செயலாளர் தீரஜ் குமார் தற்போது வெளியிட்டக்கூடிய அந்த அறிவிப்பின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு வாடிக்கையாளர் நேரடியாக அந்த ஆன்லைன் கேமிங் என்ற தளத்திற்குள் நுழையும் போது அவர்களுக்கு தேவையான அந்த எச்சரிக்கை விஷயங்கள், எச்சரிக்கை வார்த்தைகள் எல்லாம் அதுல இடம்பெற வேண்டும். ஒரு நபர் 1 மணி நேரத்திற்கு மேலாக விளையாடும் போது 30 நிமிட இடைவெளியில அடுத்தடுத்த எச்சரிக்கைகள் விளையாடக்கூடிய நபருக்கு அந்த திரையில காண்பிக்கப்பட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விதிமுறைகள் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் நள்ளிரவு முதல் அதிகாலை 5 மணி வரை அந்த தளத்திற்குள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த ஆன்லைன் கேமிங் விளையாட்டில் ஈடுபடுவதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்படுவதாகவும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் விளையாடக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான எச்சரிக்கைகள் அதுல வழங்கப்பட வேண்டும். உரிய நெறிமுறைகளின்படிதான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவுறுத்தல் அந்த ஆன்லைன் கேமிங் நிறுவனங்களுக்கும் ஆன்லைன் கேமிங்ல பங்கேற்கக்கூடியவர்களுக்கும் தமிழக அரசு திருத்தப்பட்ட விதிமுறைகள்ல பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்றது. ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.